ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் சென்னையிலேருந்து ஹரி பேசுகிறேன். எப்படி ஜியோ சிம்மில் இன்டர்நெட்டை எப்படி ஸ்பீடப் பண்ணுறது, அதை புதிய வழிமுறை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பல வீடியோவை பார்த்துருப்போம். அதில் அந்த வீடியோ இந்த மாடலில் பண்ணிருப்பாங்க. அது நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மெத்தட் அனைத்து ஜியோ யூஸ் பண்ணுற நண்பர்களுக்கும் யூஸ் ஆகும். அதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்றத இப்போ பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்னோடய யூசி ப்ரௌசரில் நான் டவுன்லோட் ஸ்பீடு அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் ஸ்பீடை கனெக்ட் பண்ணும்போது அதில் எனக்கு கனெக்டிங் தான் காட்டுது. இப்போ நான் எத்தனை வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கனெக்டிங்கில் தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ அதனால் நான் ஒரு புதிய வழிமுறை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்கில் போய்ட்டு மோர் இருக்கும். மோரில் போய்ட்டு மொபைல் நெட்வொர்க் இருக்கும். மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு ஏபிவிஎன் நேம் அப்படி இருக்கும். அதில் உங்களோட ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் டிஃபால்ட் அதை கொடுத்துடணும். அதை கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இருக்கிற ஜே நெட்வொர்க் அந்த இதில் போய்ட்டு போர்ட்டில் போய்ட்டு 858085 அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்த பிறகு சர்வர் இருக்கும். சர்வருக்குள்ளே போய்ட்டு www.google.com பட்டன் கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா பிவிஎன் ஐபிவிஎன் அதில் ஃபஸ்ட்டு 4 அதை கொடுத்துட்ட பிறகு கீழே இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டை கொடுத்துட்டு அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா எஸ்பிஎன் அது இருக்கும். அதை கொடுத்துட்ட பிறகு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு இப்போ கனெக்ட் அப்படின்ட்டு மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போகணும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃப்ரீ பிவிஎன் அது இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால இருக்குது. அதில் கோன்னு இருக்கும். கோவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 செகண்ட் டைம் போகும். அதுக்குள்ளே அது கனெக்ட் ஆகிடும். அது கனெக்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு மேலே ஒரு சாவி சிம்பிள் இருக்கும். லைட்டுன்னு பக்கத்தில் இருக்கிற இடத்துல சாவி சிம்பிள் இருக்கும். அது கனெக்ட் ஆகிட்ட பிறகு இந்தமாதிரி செகண்ட்ஸ் ஓடும். பிறகு அடுத்தது அந்த ட்ரை பண்ணதை இப்போ டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்குதா, நம்மளுக்கு என்ன சேஞ்ச் இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கனெக்டிங். இப்போ நம்மளுக்கு நல்ல சேஞ்ச் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த டவுன்லோட் ஸ்பீட் நம்மளுக்கு தெரியுது, எவ்வளோ ஸ்பீடில் ஏறுதுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இது தெரியணும்னு இல்லை, எல்லாருக்கும் இது தெரியணும். ஜியோ யூஸ் பண்ணுறோம் அனைவரும். தமிழ் யூஸருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை அமுக்குனிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை அமுக்குனிங்கன்னா நாங்கள் போடும் வீடியோவை உடனே பார்க்க முடியும்.